Day 34 of digital marketing. நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா key elements of on page SEOல content optimization என்ன சொல்லி பார்க்க போறோங்க. இந்த processல நம்ம first என்ன பார்ப்போம்னா keyword frequency or keyword densityங்க. அதாவது நம்மளோட keywordsலாம் வச்சு ஒரு blog ரைட் பண்றப்போ ஒவ்வொரு keywordக்கும் எவ்வளவு கேப் போட்டுருக்கோம், அதோட keyword density level ஹையரா இருக்கா இல்லையாங்கறத மானிட்டர் பண்றதாங்க இதுல பார்ப்போங்க. For example, இப்போ நீங்க ஒரு 800 words கொண்டு ஒரு blog ரைட் பண்றப்போ அதுல ஒவ்வொரு 100 to 150 wordsக்குள்ள நம்ம primary keyword யூஸ் பண்ற எழுதுறப்போ அதோட keyword density value 2% கீழ இருக்குங்க. இது நம்ம சைட்டோட SEO ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லுங்க. இதோட செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கீவேர்ட் வேரியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது லேட்டன்ட் சிமெண்டிக் இண்டெக்சிங் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் கிரிக்கெட் பத்தி ஒரு பிளாக் எழுதுறேன்னா வெறும் கிரிக்கெட்ங்கிற ஒரு மெயின் கீவேர்டு மட்டும் வச்சு அந்த பிளாக் எழுதக்கூடாதுங்க. அதுக்கு ரிலவெண்டா உள்ளது அம்பையர், ஃபீல்டர், பவுலர் இந்த மாதிரி ரிலேட்டட் டைம்ஸ்லாம் வச்சு எழுதுறப்போ கண்டென்ட் ரொம்ப ரிலவென்சியா இருக்கும். கூகுளுக்கும் சரி ஒரு யூசருக்கும் சரி அதை ரீட் பண்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அதில் தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி இருக்கு பார்த்தோம்னா கீவேர்டு பிளேஸ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரைமரி கீவேர்டு வச்சு ஒரு கண்டென்ட் ரைட் பண்றப்போ அது நம்ம ஹெட்டிங்லயோ சப்ஹெட்டிங்லயோ யூஸ் பண்றப்போ அது ரொம்பவே நம்ம SEO ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா? வின்மேக் ஸ்கூல் ஆஃப் டெக்க ஃபாலோ பண்ணுங்க.